ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நாளைய விடியலில் வேண்டுமென்றே ஒருவர் உன்மீது வீண் பழி சுமத்தி உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று திட்டம் தீட்டி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். என் குழந்தையே, அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரம் இது. இந்த அம்மா சொல்வதை கேட்டு இவர்களிடத்தில் எல்லாம் நிச்சயமாக நீ கவனமாக இருந்துவிட்டாய் என்றால் உனக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஆபத்திலிருந்து நிச்சயமாக உன்னை பாதுகாத்து கொள்வாய். என் தங்கமே, உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த வாக்கானது உன்னை நிச்சயமாக பயமுறுத்துவதற்காக அல்ல, உன்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, வாழ்க்கையில் பக்குவம் என்பது என்ன தெரியுமா? சுற்றி என்ன நடந்தாலுமே கூட எல்லா விஷயங்களையும் எப்பொழுதுமே நீ சாதாரணமாக எடுத்துக்கொள்ள உன்னுடைய மனது எப்பொழுது உடன்படுகின்றதோ அப்பொழுது சரியான பக்குவத்தை நீ அடைந்திருக்கின்றாய் என்ற அர்த்தம். அப்படியானால் என் பிள்ளை, இத்தனை காலமும் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான எந்த ஒரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ளவில்லை. இனியாவது இதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்று அர்த்தம். என் தங்கமே, அம்மா சொல்கின்ற விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ புரிந்து கொள்கின்ற விதத்தில்தான் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் எதற்கானது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் தங்க குழந்தையே, நம்பிக்கையோடு கேட்பவர்களுக்கு அம்மா கொண்டு வந்த செய்தி என்னவென்று தெரியும். இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டுமென்றே உனக்கு சோதனைகளை கொடுக்க உன் இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒரு பெண், உன்னுடைய இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண் இதனை செய்ய போகின்றாள். என் தங்கமே, சில காலமாகவே அவர்களினுடைய நடவடிக்கைகளில் பல மாற்றங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் தான் செய்வது தவறா இல்லையா என்று கூட யோசிப்பது கிடையாது. அவர்களினுடைய செயல் மற்றவர்களுக்கு வேதனையை கொடுக்குமோ என்று கூட சிந்திப்பது கிடையாது. மாறாக அவர்களின் இல்லத்தில் என்ன நடக்கின்றது, அவர்களை எந்த அளவில் நாம் கண்ணீர் சிந்த வைக்க முடியும் என்றுதான் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் யோசிக்கின்ற இந்த எண்ணங்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு செயல்களும் சற்று மன ஆறுதல்களை காண ஆரம்பிக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினுடைய பேச்சுவார்த்தைகள் கூட உன்னோடு சற்று குறைந்து விட்டது. இது உனக்கு தெரியாமல் இல்லை. ஏனென்றால் உன்னை பற்றி இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே அத்தனை பொய்யானது. ஒரு சிறு துளி அளவு கூட உண்மையான விஷயங்களை இவர்கள் பேசுவது இல்லை. ஒரு சிறு துளி அளவு கூட உண்மையை பேசிவிட்டால் எங்கோ இவர்களுக்கு நல்ல பெயர் கிடைத்துவிடுமோ என்று சொல்லிதான் அப்பட்டமாக பொய்யே பேசுகின்றார்கள். இதை இப்பொழுது உன்னால் தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் இவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது நீதானே, அவர்களை நம்பியது நீதானே, இவர்களை உன் இல்லத்திற்குள் அனுமதித்ததும் நீதானே. என் பிள்ளையே, யாராகவே இருந்தாலும் சரி, இல்லத்திற்குள் அனுமதித்து பேசுவது என்பது சற்று யோசிக்க வேண்டிய விஷயம்தான். எந்த எண்ணங்களோடு இவர்கள் இங்கு வருவார்கள் என்று யாராலும் சொல்ல முடியாது. எந்த நினைப்போடு இவர்கள் வருவார்கள் என்று நமக்கே தெரியாது. ஆனால் சற்றென்று ஒருவரை உள்ளே அழைத்து பேசிவிடக்கூடாது. மாறாக என் பிள்ளையே, நீ இந்த வாழ்க்கையில் எதுவெல்லாம் உனக்கு தெளிவு என்று தெரிகின்றதோ, யாரெல்லாம் உனக்கு உண்மையானவர்கள் என்று புரிகின்றதோ அவர்களை பற்றி மட்டுமே நீ யோசித்து சரியாக கணித்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு மட்டுமே நீ அனுமதி கொடுக்க வேண்டும். என் குழந்தையே, அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் நீ என்ன நினைத்தாலும் அவர்கள் அதற்கு மாறாக
உனக்கு வெளியே உன்னை தவறானவர்கள் போல காட்டிக்கொண்டு உன்னை தவறாக பேசுகின்றார்கள். அதாவது நீ செய்கின்ற விஷயம் ஒன்றாகவும் அவர்கள் அதனை சொல்கின்ற விஷயம் வேறொன்றாகவும் இருக்கின்றது அல்லவா? உன் அம்மா சொல்வதை நிச்சயமாக உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். உன் இல்லத்திற்குள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் அவர்களுக்கு நீ தெளிவாக வெளிக்காட்டி கொண்டிருக்கின்றாய். நீ என்ன செய்கின்றாய், ஏது செய்கின்றாய் என்பதை அவர்களுக்கு நீ வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றாய். அப்படி நீ காட்டும் பொழுது அவர்கள் அதனை வெளியில் 1க்கு 2ஆக மாற்றி பேசி உன்னை தவறாக திரித்து விடுகின்றார்கள். என் குழந்தையே, இவர்களை இப்படியெல்லாம் செய்து கொண்டு இப்படியெல்லாம் நடத்தி அதனால் வருகின்ற கெட்ட பெயர் என்பது உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரணம். ஏனென்றால் நீ செய்வது ஒன்றாக இருக்கும், இவர்கள் பேசுவது வேறொன்றாக இருக்கும். இவர்கள் அதனை அப்படியே மாற்றி பேசுவதும் வீண் பழி சுமத்துவதும் இவர்களுக்கு பொழுதுபோக்காக மாறிவிட்டது. இதில் என்ன கொடுமை என்றால், இவர்கள் பேசுவதை தான் மற்றவர்கள் நம்புவது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கின்றது. எவ்வளவோ தவறுகளை இந்த மனிதர்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற பிரச்சனைகளை எல்லாம் நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் இவர்களையெல்லாம் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் நாம் சேர்த்து கொள்ளவே கூடாது. இவர்களினுடைய உணர்வுகள் எல்லாம் ஒரு நாளும் நம் வாழ்க்கையில் எடுபடாது. இது போன்ற மனிதர்களிடத்தில் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. இதற்கு முன்பு அவர்கள் செய்தது எல்லாமே பெரிய விஷயங்கள் அல்ல. ஆனால் இப்பொழுது அவர்கள் செய்ய துணிந்திருப்பது என்ன தெரியுமா? மிக முக்கியமான விஷயம். இந்த தாயானவள் அதனை சொல்வதற்காகத்தான் இங்கு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? உன்னை அவமானப்படுத்த வேண்டும், எல்லோரும் உன்னை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்றும், யாரும் உன்னிடத்தில் ஒரு வார்த்தை பேசிவிட வேண்டும் என்றால் அதற்கு யோசிக்க வேண்டும் என்று இவர்கள் இப்பொழுது சிந்திக்கின்றார்கள். உனக்கு என்ன செய்யலாம் என்று இவர்கள் யோசிக்கின்ற இந்த நேரம் என் பிள்ளையே, ஒன்றை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சோதனைகள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வரும். ஆனால் இவர்களால் நமக்கு சோதனைகள் வருகின்றது என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட என் தங்கமே, நீ காரணம் இல்லாமல் அந்த மாய வலைக்குள் சிக்கிவிடக்கூடாது என்றுதான் உன் தாயானவள் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, உனக்கென்று இருக்கின்ற இந்த வாழ்க்கை ஒரு முறைதான். மீண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போவது இல்லை. இருக்கின்ற நாட்களில் இந்த வாழ்க்கையில் உனக்கான மனமகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் உனக்கு தெளிவாக இருக்க வேண்டும். எதையெல்லாம் நீ யோசிக்கின்றாயோ அதையெல்லாம் தெளிவாகத்தான் யோசிக்க வேண்டும். கஷ்டங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் அதை நினைத்து நீ கலங்காமல், வேதனை வருகின்ற பொழுதெல்லாம் அதை நினைத்து நீ கலங்கி நிற்காமல், எல்லாவற்றிற்கும் இந்த மனிதர்கள் எவ்வளவுதான் இடைஞ்சல்களை ஏற்படுத்தினாலும் நாம் செய்கின்ற நல்ல விஷயங்கள் ஒருபொழுதும் இவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளாமல் நமக்கான நல்ல பெயரை நாம் தான் காப்பாற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்று நல்லது செய்தால் நல்லது மட்டும்தான் நடக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த மனிதர்கள் நல்ல விஷயத்தை கெட்ட விஷயமாக திருத்தி விடுவார்கள். அது மட்டுமல்ல, நீ செய்த நன்மையை அவர்கள் செய்ததாக சொல்லியும் விடுவார்கள். இதனால் இப்பொழுதெல்லாம் நீ எல்லாவற்றையும் வெளிப்படையாக செய்வது நல்லது. அதாவது ஒரு விஷயத்தை ஒருவரிடம் சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் நிச்சயமாக என் தங்கமே, உன் வாயிலிருந்து உண்மையான அந்த விஷயங்கள் எல்லாம் வந்துவிட்டால் இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் நீ தவிர்த்து விடலாம். என் குழந்தையே, உனக்கு இங்கு நிறைய பேர் வீண்பழி சுமத்தி உன் மீது களங்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களினுடைய வலையில் எல்லாம் நீ ஒருபொழுதும் சிக்கிவிடக்கூடாது. நீ எதை செய்தாலும் அதை வெளிப்படையாகவே செய்ய வேண்டும், வெளிப்படையாகவே பேச வேண்டும். யாரிடத்திலும் குற்றம் குறைகளை காணாமல் நீ நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல
சொல்லப்போனால் உன் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் எப்பொழுதுமே நீ உண்மையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் மறைத்துவிடக்கூடாது. முக்கியமாக என் குழந்தையே, உன் குடும்ப விஷயங்களை இது போன்ற பெண்களிடத்திலே நீ பகிர்ந்து கொள்ளவே கூடாது. அதனால்தான் அவர்கள் உன்னை பற்றி மற்றவர்களிடத்தில் தவறாக சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். நீ எப்பொழுது எந்த விஷயங்களையெல்லாம் திருத்தி பேச வேண்டும், உன்னை அவமானப்படுத்த வேண்டும், உன் மீது வீண் பழி சுமத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு காத்து கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு வாழ்க்கையில் நீ சரியான பாதையை அடையவே உனக்கு பெற்றுத்தரப் போகின்றேன். என் செல்லமே, நீ நினைத்ததை விட இனி உனக்கான காலங்கள் எல்லாம் நல்ல காலங்களாக இருக்க போகின்றது. இனி ஒரு நாளும் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களை உன்னிடத்தில் நெருங்க விட மாட்டேன். உன்னுடைய கண்ணீருக்கு காரணமானவர்கள் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் கண்ணீர் சிந்தும் நேரம் வந்துவிட்டது. உன் தாயானவள் யாரையும் தண்டிக்கும் குணம் எனக்கு இல்லை. அவ்வளவு சீக்கிரத்தில் யாரையும் நான் தண்டித்து விட மாட்டேன். எல்லோரையும் திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டும் என்றுதான் நான் நினைப்பேன். என் தங்கமே, சிலரை எவ்வளவுதான் நான் எடுத்து சொன்னாலும், சில விஷயங்களில் அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி செய்தாலும் அவர்களின் பிறவி குணத்தை மாற்றுவது என்பது இயலாத காரியம். அதனால்தான் அவர்களுக்கு எதை எடுத்து சொன்னாலும் அவர்களால் அதனை புரிந்து கொள்ள முடியாமல் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்து சூழ்ச்சி என்னும் வலைக்குள் சிக்கிக்கொண்டு அவர்கள் கஷ்டப்படுவதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் கஷ்டப்படுத்துகிறார்கள். அதை வேண்டுமென்றே செய்கின்ற குழந்தைகளுக்கு ஒரு சில நாட்களில் அவர்களுக்குரிய தண்டனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தண்டனையை வழங்குகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இருந்தால் போதும். நீ யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை. நீ அதை நினைத்து மற்றவர்கள் உன்னை பேசுகின்ற வார்த்தைகளுக்கு எல்லாம் செவிசாய்த்து நீயே உன்னை வருத்தி கொண்டு இருக்காதே. உன்னை யாரெல்லாம் புரிந்து கொண்டார்களோ அவர்களிடம் மட்டுமே உன்னுடைய தேவை என்ன என்பதை மட்டும் சொல்ல வேண்டும். உன்னிடத்தில் என்ன இல்லை, உனக்கு என்ன கஷ்டங்கள் என்பதனை யார் உன்னை நிச்சயமாக புரிந்து கொண்டு உன்னுடைய அன்பை உணர்ந்து கொண்டு உன்னோடு பழகுகின்றார்களோ அவர்களிடத்தில் மட்டுமே நீ வெளிப்படையாக சொல்ல வேண்டும். உன்னுடைய வார்த்தைகளை யாரெல்லாம் மதிக்கின்றார்களோ, உன்னுடைய வார்த்தைகளை யார் மதிப்பு கொடுத்து கேட்கின்றார்களோ அவர்களிடம் மட்டுமே உன்னுடைய கனவு என்ன என்பதனை நீ சொல்ல வேண்டும். நீ எதிர்காலத்தில் என்னவாக ஆக வேண்டும், நீ என்ன செய்ய வேண்டும் என்பதனை அவர்களிடத்தில் மட்டுமே நீ சொல்ல வேண்டும். உன்னுடைய வார்த்தைகளுக்கு யார் மதிப்பு கொடுத்து உன்னிடத்தில் பேசுகிறார்களோ, உன்னுடைய வார்த்தைகளை கேட்கின்றார்களோ அவர்களிடத்தில் மட்டுமே நீ எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதையும் மீறி நீ உன் வார்த்தைகளை மதிக்காதவர்களிடம் நீ சென்று சொல்வாயானால் உனக்கு வருத்தம்தான் மிச்சமாகும். அதனை என் குழந்தையே நீ ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். அதுபோல உன் மீது யார் ஒருவருக்கு உண்மையான அன்பும் அக்கறையும் இருக்கின்றதோ அவரிடம் நீ உன் மனதில் இருக்கின்ற எதை வேண்டுமானாலும் மறைக்காமல் நீ சொல்லலாம். ஏனென்றால் அவருக்கு உன்மேல் இருக்கின்ற உண்மையான அன்பு நிச்சயமாக உனக்கு நல்ல தீர்வினை கொடுப்பது மட்டுமல்லாமல் உனக்கு வேகத்தையும் கொடுக்கும். என் பிள்ளையே, நீ விழும்போது விழுகின்ற வேகத்தை விட அந்த இடத்திலிருந்து, அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு எழுந்திருக்கின்ற வேகம் அதிகமாக இருந்தால் நிச்சயமாக உன்னை யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது. நீ அந்த வேகமாக எழுந்திருப்பது என்பது யாரையும் தோற்கடிப்பதற்காக அல்ல. உன்னை பார்த்தாலே அவர்கள் பயந்து ஓட வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். என் குழந்தையே, உன்னை பார்த்து நீ செய்கின்ற காரியங்களை எல்லாம் பார்த்து உன்னை சுற்றி இருப்பவர்கள் ஒவ்வொரு நாளும் உனக்கு தெரியாது என்று நினைத்து உன் பின்னால் நின்று சிரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை நீ கவனித்து விடுவாய். நம்மை பார்த்துதான் ஏதோ சொல்லி சிரிக்கின்றார்கள் என்று மனம் நொந்து நீ செய்கின்ற வேளையில் பின்னெடுத்து விட்டால் அங்கே நீதான் நஷ்டப்படுவாய். அங்கே நீதான் உன் வாழ்க்கையை தொலைத்து விடுகின்றாய். அதே சமயத்தில் எப்பொழுது உன்னை பார்த்து மற்றவர்கள்
சிரிக்கின்றார்களோ அதை கண்டு கொள்ளாமல் நம் காரியத்தில் மட்டுமே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று அடுத்த அடியினை எடுத்து எப்பொழுது வைக்கின்றாயோ அப்பொழுது அங்கே முதலில் நீ உன்னுடைய வாழ்க்கையை வென்று காட்ட ஆரம்பித்து விடுவாய். ஆரம்பத்தில் உன்னை பார்த்து சிரிப்பவர்கள் இது எல்லாம் நமக்கு தேவையா? அவர் எப்படி இருந்தால் நமக்கென்ன? இது நமக்கு தேவையில்லாத வேலை, நம்முடைய பிரச்சனைகளே அதிகமாக இருக்கின்றது என்று சொல்லி ஒதுங்கி விடுவார்கள். முதலில் அவர்கள் சொல்வதை கேட்டு அங்கேயே நின்று விடாதே. அதன் பிறகு நீ எந்த எல்லைக்கு செல்கின்றாயோ, நீ உன் வாழ்க்கையில் எந்த உச்சத்தை தொட நினைக்கின்றாயோ அதை கண்டு எவன் உன்னை பார்த்து சிரித்தானோ, எவன் உன்னை பார்த்து பொறாமைப்படுகின்றானோ, எவன் உன்னை பார்த்து கேள்விகள் கேட்கின்றானோ அவனெல்லாம் உன்னை பார்த்து பயந்து நிற்பான் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் தங்க குழந்தையே. ஏனென்றால் உன்னுடைய அந்தஸ்தானது இந்த சமுதாயத்தில் உயர்ந்து இருக்கும். அதற்கு உன்னிடத்திலே வெற்றி வேண்டும். நீ எதையும் கண்டுகொள்ளாமல் உன்னுடைய பாதையில் நீ நடந்து கொண்டிருந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் என்பதனை மறந்துவிடாதே. நீ அவர்கள் பொறாமைப்படுகின்ற அளவிற்கு நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இறுதியில் அந்த பொறாமை அவர்களுக்கு நீ வாழ்ந்து காட்டுகின்ற விதத்தை பார்த்து அவரினுடைய குணங்கள் ஒவ்வொன்றாக மாறும், அவர்களினுடைய எண்ணங்கள் மாறும். அதெல்லாம் என்ன தெரியுமா? ஒரு நாள் வாழ்ந்தாலும் இவரை போலத்தான் வாழ வேண்டும், இவரை போலத்தான் வாழ்ந்து காட்ட வேண்டும், இவர் எப்படி இலக்கை அடைகின்றார்களோ அதே போல நாமும் இலக்கை அடைய வேண்டும் என்ற உறுதி நமக்குள் இருந்து நிச்சயமாக நாமும் இந்த வாழ்க்கையை வென்று காட்டிவிடலாம் என்கின்ற எண்ணத்தை அவர்களுக்குள் நிச்சயமாக நீ விதைக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என் தங்கமே. மற்றவர்களை பற்றி கவலை கொள்ளாமல் எப்பொழுதும் உன்னுடைய நம்பிக்கையை வைத்து கொண்டு உன்னுடைய பாதையில் மட்டும் நீ நல்லபடியாக முன்னேறி செல்ல வேண்டும். அப்பொழுது உன்னை வெல்ல யாராலும் முடியாது என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்கமே. இந்த உலகத்தில் இந்த மனிதர்கள் எதையோ தேடி அலைந்தாலும் அவனுக்கு இந்த வாழ்க்கையில் ஓடி ஓடி அலைந்து எத்தனை கஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்து இறுதியில் தேவைப்படுவது நிம்மதியோடு மன அமைதியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. நீ எந்த தொழிலை செய்கின்றாய், எப்படி செய்கின்றாய் என்பதெல்லாம் முக்கியம் கிடையாது. செய்யும் தொழிலை மனநிறைவோடு மகிழ்ச்சியாக செய்தாலே போதும். நிச்சயமாக நாளை என்பது உன் கைகளில் இருக்கும். நாம் இந்த தொழிலை செய்தால் அவன் என்ன நினைப்பானோ, இவன் என்ன நினைப்பானோ என்றெல்லாம் உன் மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே. செய்யும் தொழில் நேர்மையான தொழிலாக இருந்தால் அது எந்த தொழிலாக இருந்தாலுமே நீ தைரியமாக செய்யலாம். யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. உன்னுடைய உழைப்பிற்கான பலன் நிச்சயமாக ஒரு நாள் உன்னை வந்து சேரும். அது உன்னை வந்து சேரும் பொழுது உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து செல்லும் என்பதனை நீ மறந்துவிடாதே. உன்னோடு உனக்கு எப்பொழுதுமே ஊக்கம் தருபவர்கள் உன் தாயானவள் போல யார் உன்னோடு இருக்கிறார்களோ, உனக்கு எப்பொழுதும் நீ செய்கின்ற காரியங்களில் நல்ல காரியங்களுக்கு ஊக்கம் தந்து உன்னை உற்சாகப்படுத்துகிறார்களோ அது போன்றவர்களை நீ வாழ்க்கையில் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது காலமும் ஒரு காலமும் இருக்காது என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்கமே. நீ கண்ணீர் விட்ட விஷயம் நிச்சயமாக உனக்கு நல்ல தீர்வினை கொண்டு வரப்போகின்றது. இனிமேல் உன் வாழ்க்கையில் உன்னை எதிர்க்க எவனும் இல்லை என்கின்ற ஒரு நிலையை உன் தாயானவள் நான் உருவாக்கி தருகின்றேன். நீ அவர்கள் செய்ய செய்ய திரும்பவும் அவர்களிடத்திலேயே சென்று சேர்வதால் தான் உன்னை மீண்டும் மீண்டும் அலைக்கழைக்க பார்க்கிறார்கள், உன்னை குறை சொல்ல பார்க்கிறார்கள். அவர்களை நீ செய்வது போலவே பழிவாங்க வேண்டும் என்றெல்லாம் நினைக்க வேண்டாம் என்னுடைய தங்கமே. உன் செயலில் நீ அதனை செய்து காட்ட வேண்டும். உன்னுடைய செயலின் மூலமாக என் குழந்தையே நீ யார் என்பதனை அவர்களுக்கு காட்டிவிட வேண்டும். வாழ்க்கையில் நீ எத்தனை கஷ்டங்கள் பட்டாலும் எந்த நிலையில் இருக்கிறாய் என்பது அவர்களுக்கு நீ கொடுக்கும் தண்டனையாகும். நீ அடைய போகின்ற இடத்தை பார்த்து அவர்கள் வயிறெறிந்து வெந்து விடுவார்கள். நீ அது போன்ற ஒரு நிலைமைக்கு வந்துவிட வேண்டும் என் தங்கமே. இந்த உலகத்தை ஒருவரை பார்த்து பொறாமைப்பட்டு அதன் மூலமாக மற்றவர்கள் காயப்படுத்துகின்ற எண்ணங்கள் கொண்டவர்கள் ஒருபொழுதும் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்பதனை மட்டும் நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டும்.